கிறிஸ்து என்று தெரியாதவர்களாக நீங்கள் இருந்தால், அல்லது இந்த செய்தியை நீங்கள் முதலில் கேட்கிறவர்களாக இருந்தால், உங்களுக்கு ஒரு நெக்ஸ்ட் செய்தியை நான் அறிவிக்க விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த தேவனாய் இருக்கிறார். நீங்கள் ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் நல்ல மனிதனாக, நல்ல மனுஷியாக இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் நல்ல காரியங்களை செய்கிறவர்களாக, மற்றவர்களுக்கு ஒருபோதும் தீமை செய்யாதவர்களாக கூட இருக்கலாம். ஆனால் அது மட்டும் உங்களுக்கு போதாது. உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சொந்த இரட்சகர் தேவை. இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையின் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவரால் அன்றி நாம் பரலோகத்துக்கு போக முடியாது. அப்படியாக ஏற்றுக்கொள்ள விரும்புவீர்கள் என்று சொன்னால் இந்த ஜெபத்தை என்னோடு சேர்ந்து செய்யுங்கள். அன்புள்ள பரலோக தகப்பனே, என்னை தொடர்ந்து நீங்களும் இந்த ஜெபத்தை செய்யுங்கள். அன்புள்ள பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உம்மிடத்தில் வருகிறேன். இயேசு கிறிஸ்து உம்முடைய குமாரன், தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய பாவங்களை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக கழுவும். என்னுடைய பாவங்களை மன்னியும். என்னுடைய வாழ்க்கையை நான் உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை என்னுடைய ஆண்டவரும் என்னுடைய வாழ்க்கையின் சொந்த இரட்சகருமாக ஏற்றுக்கொள்கிறேன். இன்றைய நாளிலிருந்து என்னுடைய வாழ்க்கை உமக்கு சொந்தம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. உண்மையாகவே இந்த ஜெபத்தை நீங்கள் மனப்பூர்வமாய் சொல்லியிருந்தீர்கள் என்று சொன்னால், நீங்கள் இன்றைய நாளிலிருந்து இயேசு கிறிஸ்துக்கு சொந்தமானவர்களாக இருக்கிறீர்கள். இதை பற்றி மேலதிக விவரங்கள் உங்களுக்கு தேவை என்று சொன்னார். இன்னும் அதிகமாக இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று சொன்னார். தயவு செய்து என்னோட தொடர்பு கொள்கிறீர்கள். ஆனால் உங்களை சரியான வழியிலே நடத்துவதற்கு, உங்களுக்காக தகவல்களை, உங்களுக்காக மேலதிக விவரங்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்கள் கிரிகளுக்கு பலன் உண்டு. Your work shall be rewarded. உங்கள் கிரிகளுக்கு பலன் உண்டு. நீங்கள் ஒரு காரியத்தையும் விருதாவாக செய்கிறதில்லை. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒரு காரியத்தையும் நாங்கள் விருதாவாய் செய்கிறதில்லை. ஒருவேளை என்னுடைய மனதிலே பல கேள்விகள் இருக்கலாம். இவ்வளவு காலமாக நான் அநேக காரியங்களை செய்து வருகிறேனே, இவ்வளவு காலமாக நான் அநேக ஜனங்களுக்காக ஜெபித்து வருகிறேனே, ஆத்ம ரட்சிப்புக்காக ஜெபித்து வருகிறேனே, கர்த்தருடைய நாமத்துக்காக, அவருடைய நாம மகிமைக்காக அநேக காரியங்களை நான் செய்து வருகிறேனே, ஆனால் அதற்குரிய பலனை, அதன் ரிவார்ட், அதனுடைய விளைவு, ரிசல்ட்டை நான் இன்னும் பார்க்கவில்லையே என்று நீங்கள் சொல்லுகிற நபராக இருந்தால், கர்த்தர் இன்றைய நாள் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்கள் கிரிகளுக்கு பலன் உண்டு. Your work shall be rewarded. நம்முடைய தேவன் பலன் கொடுக்கிற தேவன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அவரை தேடுகிறவன் அவர் உண்டென்றும், தன்னை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுக்கிற தேவன் என்றும், கர்த்தர் உண்டென்றும் அவர் பலன் கொடுக்கிற தேவன் என்றும் விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய தேவன் எப்போதும் நமக்கு பலன் கொடுக்கிற நல்ல தகப்பன். அதே சமயத்தில் மறுபக்கமும் உண்மையா இருக்கிறது. நாம் தீமையான காரியங்களை செய்யும் போது அதற்குரிய பலனையும் அந்த சிற்றையும் அவர் நமக்கு கொடுக்கிறவராயிருக்கார். ஆனால் இன்றைய நாளில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், தேவனுக்கு பயந்து நடக்கிறவங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய கிரியைகளுக்கு பலன் உண்டு. ஆதியாகமம் 4:67 ஆதியாகமம் 4:7 ஆண்டவர் காயினை பார்த்து சொல்லுகிறார், நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? நீ நன்மையான காரியங்களை செய்தால் நான் உன்னை அங்கீகரிக்க மாட்டேனோ? உன்னுடைய காரியங்களை நான் அங்கீகரிக்க மாட்டேனோ? உன்னை நான் அங்கீகரிக்க மாட்டேனோ என்று கர்த்தர் கேட்கிறார். அப்போ கர்த்தருக்காக நாங்கள் காரியங்களை செய்யும் போது, கர்த்தர் அதை அங்கீகரிக்கும் போது அதற்குரிய பலன், அந்த ரிவார்ட், அந்த ரிசல்ட் அது கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு இறங்கி வருகிறதா இருக்கிறது. நீதிமொழிகள் 22:4 சொல்கிறது, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்குமான பலன் அது ஐஸ்வர்யமும் ஜீவனும் மகிமையுமா இருக்கிறது. அது ஆங்கில மொழிபெயர்ப்பு வித்தியாசமா இருக்கு. ஆனால் I want to stick with Tamil translation. ஏன்னு சொன்னால் அது அதிகமான விளக்கத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. தாழ்மை இருக்கும் போது நாங்கள் கர்த்தருக்கு பயப்படுவோம்.
கர்த்தருக்கு பயப்படும் போது அவருடைய வழிகளில் நடப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம். கர்த்தர் என்ன சொல்லி இருக்காரோ அதன்படி நடப்பதற்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்தவர்களாய் இருப்போம். அப்படி இருக்கும் போது அத்தனை ஆசீர்வாதமும் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வரும். உபாகமம் 28:1-2 ஆண்டவர் சொல்லுங்க, நான் உனக்கு விதிக்கிற இந்த கட்டளைகளை நீ கை கொண்டாயானால், ஹல்லேலூயா, இந்த கட்டளைகளை நீ கை கொண்டாயானால் நீ எல்லா ஜனங்களை பார்க்கலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொல்லி அநேக ஆசீர்வாதமான காரியங்களை கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப கர்த்தருடைய காரியங்களுக்கு கர்த்தருக்கு பயந்து நடக்கும் போது, கர்த்தருடைய வழியிலே நடக்கும் போது அத்தனை ஆசீர்வாதங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிறது. ஹல்லேலூயா. நம்மை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். தன்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்பது நம்முடைய தகப்பனுக்கு பிரியம். நம்முடைய சாதாரண நம்முடைய மனுஷர்களாகி நாங்களே நம்முடைய பிள்ளைகள் எவ்வளவு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புவோம். நம்முடைய பரம தகப்பன் நாம் எல்லோரும் தன்னுடைய பிள்ளைகள் எல்லோரும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவருடைய இருதயம் அப்படிப்பட்டது. அந்த பரலோக ராஜ்யத்தை, பரலோக வாழ்க்கையை இந்த பூலோகத்திலே வாழும்படி அத்தனை ஆசீர்வாதங்களையும் நாம் இந்த பூமியில அனுபவிக்கும்படியாக கர்த்தர் அப்படியாக நம்மை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். அநேக கிறிஸ்தவர்கள், என்னுடைய ஜனங்கள் அறியாமையினாலே சங்காரமாகிறார். நம்முடைய அறியாமை, எங்களுடைய ரெவலேஷன் குறைவு, வெளிப்பாடு குறைவு நம்மை கர்த்தர் வைத்த அந்த ஸ்டாண்டர்டில் வாழ முடியாதபடி நம்மை கீழே விழத்தள்ளுகிறதா இருக்கிறது. அநேக கிறிஸ்தவர்கள் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். இந்த பூமியை நாங்கள் இவைகளை பாடுகளை அனுபவிக்க வேண்டும். பாடுகள் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி இருக்கார். பரலோகத்தில் போகும்போது நாங்கள் நன்றாக வாழ்ந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. லிக்கான பாஷக்கரம் அப்படிப்பட்ட காரியம் இல்லை. அந்த பரலோக வாழ்க்கையை இந்த பூலோகத்திலே வாழும்படி கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார், விலைக்கிரயம் செலுத்தி இருக்கிறார், சொந்தமாக தனக்கு வாங்கி இருக்கிறார். அந்த தேவன், பரலோகத்தின் தேவன் நமக்குள் இருக்கும் போது நாங்கள் அந்த பரலோக வாழ்வை இந்த பூமியிலே வாழ வேண்டும். அப்படியாக எல்லா ஆசீர்வாதத்தோடும் வாழ்வதற்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகையால் விருதாவாக நாங்கள் காரியங்களை செய்வதில்லை. நீங்கள் கர்த்தருக்காக காரியங்களை செய்கிறவர்களா இருந்தால் ஆண்டவர் இன்றைய நாள் உங்களை உற்சாகப்படுத்துகிறார். நீங்கள் செய்கிற ஒரு காரியமும் விருதாவாக செய்கிறதில்லை. நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களுக்கும் கர்த்தர் இன்றைய நாள் உங்களுக்கு பலன் கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. மத்தேயு 19:27-29 பகுதியில் ஒரு காரியத்தை பார்க்கலாம். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 19 திருப்பிக் கொள்ளுங்கள். வசனங்கள் 27, மத்தேயு 19, 27, 28, 29. இந்த பகுதியில் சீஷர்கள் ஆண்டவரிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறார்கள். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை நியாய தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது, சகோதரையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவனவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்து கொள்ளுவான் என்றார் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார். அப்ப அது மட்டும் நித்திய ஜீவன் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் வாழும் போதே நாங்கள் செய்கிற காரியங்களுக்கு கர்த்தர் 100 பலனை கொடுக்க வல்லவராயிருக்கார். இன்றைய நாளில் கர்த்தர் அப்படியாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிசாசு நம்மிடத்திலிருந்து திருடி கொண்டு போன எல்லா காரியங்களையும், எல்லா ஆசீர்வாதங்களையும் இன்றைய நாளில் கர்த்தர் 7 மடங்காக உங்களுக்கு கைகளிலே கொடுப்பாராக. ஹல்லேலூயா. நீங்கள் சகலத்தையும் திருப்பிக் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நீங்கள் எதையாவது கர்த்தருக்காக விட்டு கொடுத்திருந்தீர்கள் என்று சொன்னார், இன்றைய நாளில் கர்த்தர் அதை 100 உங்களுடைய வாழ்க்கையிலே கொடுப்பாராக. கர்த்தர் அப்படியாக உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இன்றைய நாள் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், உங்கள் கிரிகளுக்கு பலன் உண்டு. Your work shall be rewarded. நிச்சயமாகவே உங்களுடைய கிரிகளுக்கு கர்த்தர் பலன் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். எரேமியா 31 வசனம் 16. எரேமியா 31 வசனம் 16.
நீ அழாத படிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாத படிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று கர்த்தருடைய நாளில் பார்த்து சொல்றார். ஒருவேளை நான் முதல்ல சொன்னது போல நீங்கள் அநேக காரியங்களை அழுகிறவர்களா இல்லாவிட்டாலும் அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறவர்களா இருக்கலாம். இவ்வளவு காலமாய் நான் இந்த அளவு காரியங்களை செய்கிறேனே, ஒரு பலனையும் நான் காணவில்லையே என்று சொல்லுவீர்கள் என்று சொன்னார். கர்த்தருடைய நாள் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. ஆகையால் சோர்ந்து போகாதீர்கள், நீங்கள் செய்கிற காரியத்தை நிறுத்தி விடாதீர்கள், நன்மை செய்கிறதை நீங்க சோர்ந்து போகாதீர்கள் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகையால் உங்கள் கிரியைகளை நிறுத்தி விடாதீர்கள், கர்த்தருக்காக செய்கிற காரியங்களை நிறுத்தி விடாதீர்கள், தொடர்ந்து செய்யுங்கள். அதற்குரிய பலனை, ஆசீர்வாதத்தை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே காண்பீர்கள். ஆனால் முக்கியமான விஷயம் இங்கே கவனிக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், நம்முடைய நோக்கம் என்ன? வாட் இஸ் அவர் இன்டென்ஷன்? ஒரு காரியத்தை நாங்கள் செய்கிறோம் என்று சொன்னால் அதற்கு பின்னாக இருக்கிற நோக்கம் என்ன? மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயங்களை ஆராய்கிற தேவனாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. நாங்கள் ஒரு காரியத்தை செய்யும் போது மனுஷர்கள் நம்மை பார்ப்பது என்று சொன்னால் நாங்கள் வெளிப்புறமாக செய்கிற காரியத்தை, உதாரணமாக உங்களுக்கு விளங்கப்படுத்துவதற்காக ஒரு காரியத்தை சொல்கிறேன். நானும் என்னுடைய 2-3 நண்பர்களுமாக தெருவில் நடந்து கொண்டு போகிறோம். அப்பொழுது அங்கே பிச்சை கேட்கிற ஒரு மனுஷனை பார்க்கிறோம். அங்கே பார்க்கும் போது நான் ஒரு $50 எடுத்து அந்த மனுஷனுக்கு போடுகிறேன். என்னோட கூட 2-3 நண்பர்கள் வருகிறார்கள். பேதுரும் யோவானும் என்று சொன்னார், என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நீ ஐஸ்வர்யமாக மாறு என்று சொல்லி இருப்பார்கள். நான் $50 எடுத்து கொடுக்கிறேன். அப்ப என்னோடு வருகிறவர்கள் என்னத்தை பார்க்கிறார்கள்? நான் அந்த மனுஷனுக்கு கொடுத்த பணத்தை பார்க்கிறார்கள். ஆனா கர்த்தர் என்னத்தை பார்க்கிறார்? நான் என்ன நோக்கத்துக்காக அந்த காசை அந்த மனிதருக்கு கொடுத்தேன் என்று பார்க்கிறார். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. கர்த்தர் நம்முடைய நினைவுகளின் தோற்றத்தை எல்லாம் அறிகிற தேவனா இருக்கிறார். எதற்காக நான் கொடுத்தேன் என்பது எனக்கு தான் தெரியும், அதோடு தேவனுக்கு தெரியும். ஆனா வெளியில பார்க்கிறவர்களுக்கு என்ன தெரியும்? நான் கொடுத்த காரியம் மட்டும் தெரியும். உண்மையாகவே அந்த மனிதன் மீது பரிதாபப்பட்டு, இந்த மனிதன் சாப்பிடாமல் இருக்கிறார், கஷ்டப்படுகிறான் என்று சொல்லி உண்மையாகவே நான் கொடுத்திருந்தேன் என்று சொன்னால் அது கர்த்தரால் அங்கீகரிக்கப்படுகிற தர்மமா இருக்கும். இல்லாவிட்டால் இவர்கள் என்னோடு வருகிறார்கள், இவர்கள் என்னை பார்த்து, இதை நான் கொடுக்கிறதை பார்த்து, ஓ இந்த மனுஷி இப்படி கொடுக்கிறார்கள் என்று என்னுடைய பேரை பெருமைப்படுத்த வேண்டும், அல்லது நான் கொடுக்கிற காரியத்தை என்னை உயர்வாக நினைக்க வேண்டும் என்று எண்ணி நான் கொடுக்கிறவளாக இருந்தேன் என்று சொன்னார். அந்த காரியத்துக்கு கர்த்தரிடத்திலிருந்து எந்த பலனும் வராது. இதை நீங்க நிச்சயத்தை கொள்ளுங்க. எந்த காரியத்தை நீங்க செய்கிறவர்களா இருந்தால், தேவனுக்காக ஊழியம் செய்கிறவர்களா இருந்தால், தேவனுக்காக சபையை கட்ட போகிறேன் என்று சொல்கிறவர்களா இருந்தால், சுவிசேஷ ஊழியம் செய்ய போகிறேன் என்று சொல்கிறவர்களா இருந்தால், அல்லது வைத்தியசாலைகளில் போய் நான் நோயாளிகளுக்காக ஜபிக்கிற போகிறேன் என்று நீங்க வலிக்கிறவர்களா இருந்தால், உங்களுடைய நோக்கம் என்ன? வாட் இஸ் யுவர் இன்டென்ஷன்? அந்த நோக்கம் சரியாக இருக்கும் போது கர்த்தர் நம்முடைய கிரியைகளை பார்க்கிறார், நம்மை அங்கீகரிக்கிறார், நம்முடைய கிரிகளை அங்கீகரிக்கிறார். அதற்குரிய பலனை இந்த வாழ்க்கையிலே அவர் கொடுத்த வல்லவராயிருக்கிறார். ஆகையால் நீங்க செய்கிற இந்த காரியத்துக்கும் நம்முடைய நோக்கம் சரியானதாக இருக்கட்டும். நம்முடைய நோக்கம் எல்லாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறது. நம்முடைய நோக்கம் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவது. நம்முடைய நோக்கம் எல்லாம் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக மனதுருகி ஜபிப்பது, சுவிசேஷத்தை அறிவிப்பது. இப்படிப்பட்ட நோக்கங்கள் இருக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய கிரியைகளை அங்கீகரிக்கிறவராக, நம்மை பார்த்து உன்னுடைய கிரியைகளுக்கு பலன் உண்டு, கவலைப்படாதே, உன்னுடைய கிரியைகளை நிறுத்தி விடாதே, தொடர்ந்து செய், உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று சொல்லி நம்மை ஆசீர்வதிக்கிறவனா இருக்கிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் இதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அங்கே 3 காரியத்தை சொல்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ணும் போது, நீங்கள் உபவாசிக்கும் போது, நீங்கள் தான தர்மம் பண்ணும் போது, இந்த காரியங்களை செய்யும் போது அங்கே அவர்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்களுடைய நோக்கம் தவறாக இருக்கிறது. ஒருவருடைய நோக்கம் ஜெபம் பண்ணும் போது எல்லோரும் பார்க்கட்டும், ஓ இவர்கள் நன்றாக ஜபிக்கிறார்கள் என்று மற்றவர்கள் சொல்லட்டும் என்ற காரியத்துக்காக ஜபிக்கிறவர்களா இருந்தால் நிச்சயமாக கர்த்தரிடத்திலிருந்து எந்த பலனும் பெறாது.
உபவாசிக்கும் போது இவர்கள் உபவாசிக்கிறவர்கள் இவர்கள் சாப்பிடாமல் இருந்து கர்த்தரை தேடுகிறார்கள் என்று மற்றவர்கள் சொல்லட்டும் என்று நாங்கள் செய்கிறவர்களாக இருந்தால் அது கர்த்தரிடத்திலிருந்து எந்த ரிவார்டும் வராது. அதே போல தான தர்மம் செய்யும் போது நம்ம முதல்ல சொல்றது போல மற்றவர்களை நம்ம பார்த்தவர்கள் கொடுக்கிறார்கள் என்று மற்றவர்கள் நம்மை பெருமை பாராட்டட்டும் என்று எண்ணி செய்கிறவர்களாக இருந்தால் கர்த்தரிடத்திலிருந்து எந்த பலனும் வராது. ஆக நம்முடைய நோக்கம் எல்லாம் சரியா இருக்கும் போது கர்த்தர் நம்முடைய கிரியைகளுக்கு பலன் கொடுக்கிற தேவனா இருக்க. God is a rewarder. ஆபிரகாமை பார்த்து சொன்ன நானே உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிற அவரே நமக்கு ரிவார்டா இருக்கார். அவரே நம்முடைய பங்கு. கர்த்தர் நம்ம எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்க அவர் ஆயத்தமா இருக்கார். நம்மை நாம் சரிப்படுத்திக் கொள்ளும் போது நிச்சயமாகவே ஹல்லேலூயா வானத்தின் பலகைகளில் திறந்து இடம் கொள்ளாமல் போகும் சொன்னா நாங்க சாப்பிட்டு திருப்தியாகி மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா நம்முடைய தேவன் ஆசீர்வாதத்தை எப்போதும் கொடுக்கிற தகப்பன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா விருதாவாய் தேவனை சேவிப்பதில்லை. நம்முடைய தேவன் எப்போதும் உங்களுடைய கிரியைகளுக்கு பலன் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். வேதத்திலிருந்து உங்களுக்கு 2 உதாரணங்களை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். அது மட்டும் அல்ல, என்னுடைய 3வதாக என்னுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வேதத்திலிருந்து நாங்க 2 உதாரணங்களை பார்க்கலாம். ஒன்று சூனேமில் இருந்த கனம் பொருந்திய பெண்ணை பற்றி பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 2 Kings chapter 4 verse 13. அவன் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல சரக்கரணையோடு எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று எலிசா இந்த ஒரு பெண்ணை சூனேமில் இருக்கிற அந்த கனம் பொருந்திய பெண், அவனுடைய பேர் கொடுக்கப்படவில்லை, அந்த பெண்ணை பார்த்து கேட்கிறார். அங்க என்ன கேட்கிறார்? What can I do for you? உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நீ செய்ய இத்தனை காரியங்களுக்கும், நீ என்னை பராமரித்த இத்தனை பராமரிப்புக்கும் பதிலாக நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. இன்றைய நாளில் தேவன் உங்களை பார்த்து அதைத்தான் கேட்கிறார். நீங்கள் இதுவரை செய்த காரியங்களுக்கு உனக்கு என்ன வேண்டும்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார். என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? கர்த்தருக்கு அதை தெரிவிங்க. இங்க அவளுடைய பதில் என்ன? அவளுக்கு செய்ய அவளை கேளு உண்டோ என்று அவளை கேள் என்றார். எலிசா கேயாசியை கொண்டு அவளோடு அந்த பெண்ணோடு பேசுகிறார். அதற்கு அவள் சொன்ன பதில் அதே வசனத்தில் இருக்கிறது, என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றார். அவள் சொல்றா, எல்லாம் எனக்கு இருக்கிறது, எனக்கு ஒன்றும் தேவையில்லை. அப்ப அவளுடைய நோக்கம், அவள் அந்த எலிசாவை பராமரித்த நோக்கம் நமக்கு விளங்குகிறது. அவள் எந்த காரியத்தையும் எதிர்பார்த்து அவரை எலிசாவை பராமரிக்க காரியங்களை செய்யவில்லை. இப்ப இந்த வசனம் உங்களுக்கு எல்லாரும் தெரிந்த காரியமா இருந்தபடி இருக்கிறபடினா விரைவாக சொல்றேன். எலிசா அந்த சூனேமுக்கு போகும்போது அந்த சூனேமில் இருக்கிற பெண் தன் புருஷனை பார்த்து சொல்றார், இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகி இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அது அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாட்காலியையும் குத்து விளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றார். எலிசா அந்த பகுதியூராக கடந்து போகும்போது அந்த பெண் அவர் இருப்பதற்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி கொடுக்கிறார். ஆனா அவள் செய்த நோக்கம் என்ன? அங்க அவள் பதிலாக எலிசா தனக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவள் செய்யவில்லை. அந்த தேவனுடைய மனுஷனை அவள் கனப்படுத்த விரும்பினார். அந்த தேவனுடைய மனுஷனுக்கு எப்படியாவது உதவி செய்ய விரும்பினார். ஹல்லேலூயா. அவர் வசனம் அழகாக இருக்கிறது. 9ஆம் வசனம் சொல்கிறது, அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாக இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். தேவனுடைய மனுஷன் எபிரேய மொழியிலே அந்த இல்லை மேன் ஆஃப் காட் இல்லை மேன் காட், இந்த தேவனுடைய மனுஷன் பரிசுத்தவானாக காண்கிறேன் என்று அவள் சொல்லுகிறார். இந்த சாட்சி நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும். தேவன் நமக்கு எப்போதும் சாட்சி கொடுக்கிற தேவனா இருக்க வேண்டும். யோபுவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், யோபு சன்மார்க்கனும் உத்தமனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுற மனுஷனா இருக்கார் என்று தேவன் யோபுவை குறித்து சாட்சி கொடுத்தார். கர்த்தருடைய சாட்சியே அது மெய்யான சாட்சியா இருக்கிறது. எனக்கு சாட்சி பகருகிறவர் அவர் உன்னதங்களில் இருக்கிறார் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். தேவனுடைய சாட்சி இருக்கிறது. இங்கே ஒரு மறுபுறம் தேவனுடைய மனுஷனுக்கு மக்களுடைய சாட்சியும் இருக்கிறது.
பவுலப்போஸ்தலர் சொல்றார், தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் எப்போதும் குற்றமற்ற நல் மனசாட்சி உடையவனா இருக்க நான் விரும்புகிறேன். தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும். ஆனா சில மனிதர்கள் ஒருபோதும் சொல்ல மாட்டார்கள். அதை அவர்களை விட்டு விடுவது, அவர்களுடைய இருதயம் அப்படிப்பட்டது. அவர்கள் ஒருபோதும் சொல்லவே மாட்டார்கள். ஆனால் மெஜாரிட்டியான மக்கள் என்ன சொல்றார்கள்? நம்மை பார்த்து, தேவனுடைய ஊழியக்காரர்களாகிய நம்மை பார்த்து, தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து என்ன சொல்றார்கள்? அந்த சாட்சியும் நமக்கு முக்கியமா இருக்கிறது. 1 சாமுவேல் 2:26 சாமுவேலை பற்றி ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. சாமுவேல் கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டார். இங்க 2 பேருக்கு சாட்சி அங்கே வருகிறது. இங்க எலிசாவுக்கு அந்த பொண்ணுடைய சாட்சி வருகிறது. பாருங்க, இவர் நம்மிடத்தில் வந்து போகிற இவர் தேவனுடைய பரிசுத்தவான் என்று காண்கிறேன். இது நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் அவசியமான ஒன்றாயிருக்க வேண்டியதா இருக்கிறது. அப்ப அவள் செய்த அத்தனை காரியங்களையும் பார்த்து, அவள் செய்த காரியங்களுக்கு எலிசா பலன் கொடுக்க விரும்பினார். How much more God is. ஒரு மனிதன், தேவனுடைய மனுஷனே இந்த பெண் செய்த காரியத்தை பார்த்து, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும், what can I do for you என்று கேட்பான் என்று சொன்னால், எவ்வளவு மேலதிகமாக கர்த்தர் நம்மிடத்தில் கேட்பார். நம்முடைய காரியங்களை பார்த்து நம்மை ஆசீர்வதிப்பார், நம்முடைய காரியங்களுக்கு ரிவார்ட் கொடுப்பார். ஆக கர்த்தர் இன்றைய நாள் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. நீங்கள் ஒரு காரியத்தையும் விருதாவாய் செய்கிறதில்லை. நீங்க செய்கிற எல்லா காரியங்களும் your work shall be rewarded. கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுக்கிற தேவனா இருக்கிற இந்த மனுஷனே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும் போது, நம்முடைய பரம தகப்பன், ஹல்லேலூயா, அவரை பற்றி வேதம் எவ்வளவாக சொல்ல, அவன் நல்லவர், தீயோர் மீது நல்லோர் மீது மழையையும் சூரியனையும் வருஷிக்க பண்ணுகிறவர், பரலோகத்திற்கு தகப்பனவர், பூரண சற்குணர், அவரிடத்தில் எந்த மாறுபாடும் எந்த வேற்றுமையும் நிழலும் இல்லை. அந்த தகப்பன் நம்மை எவ்வளவு அதிகமாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்ப அந்த பெண்ணுடைய இன்டென்ஷன் சரியா இருந்தது. அவள் இவர் இப்படி செய்தால் அவளுக்கு நமக்கு ஏதாவது செய்து கொடுப்பார் என்று எந்த காரியத்தையும் செய்யவில்லை. உண்மையாக அவளுக்கு ஒரு குறைவு இருந்தது, அவளுக்கு பிள்ளை இல்லாது இருந்தது. ஆனால் அவள் அதை கூட கேட்கவில்லை. நான் சுகமா இருக்கிறேன். Content God is the best. நம்முடைய எவ்வளவு சில பேருக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் இருந்தாலும் அந்த என்ன சொல்றது, திருப்தி வராது. கர்த்தர் நம்மை ஏற்கனவே எல்லா விதத்திலும் ஆசீர்வாதத்திருக்கிறார். எத்தனை ஆசீர்வாதம் இருந்தாலும் அவர்களுக்கு திருப்தி வராது. ஆனா இந்த பெண், அவளுக்கு ஒரு குறைவு இருந்தாலும் அவள் சொல்லுகிறாள், நான் என் ஜனங்கள் நடுவிலே சுகமாய் குடியிருக்கிறேன். அப்படியான ஒரு நிறைவான மனது, ஒரு திருப்தியான மனது, நான் என் நிலைமையில் இருந்தாலும் மனோரமியமா இருக்க கற்றுக்கொண்டேன் என்று பவுலப்போஸ்தலர் சொல்றது போல, கர்த்தருடைய நாள் அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை கர்த்தர் உங்களுக்கு இன்றைய நாளை கொடுப்பாராக. அப்படியாக கேட்கும் போது எலிசா, உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். அதனால தான் சொல்லுகிறேன், உங்கள் கிரியைகளுக்கும் பலன் உண்டு. கர்த்தர் உங்கள் கிரிகளை பார்த்து உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பார். மத்தேயு 20:32 ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அந்த குருடர்களை பற்றி பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்கள் விடாமல், தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும் என்று சொல்லி விடாமல் தேவனை கூப்பிட்டார்கள். அப்போது ஆண்டவரை பார்த்து கேட்டார், அவர்களை பார்த்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள்? What do you want me to do for you? உங்களுக்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் இன்றைய நாளும் உங்களை பார்த்து, உங்களை காரியங்களை பார்த்து, உங்களுடைய விசுவாசத்தை பார்த்து, அந்த விடாமல் தன்னை பற்றி கொண்டிருக்கிற காரியத்தை பார்த்து கர்த்தர் கேட்க விரும்புகிறார். கர்த்தர் கேட்கும் போது சரியாக சொல்ல பழகிக் கொள்ளுவார். அடுத்தாக இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 3:5. என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள். 1 ராஜாக்கள் 3:5. இங்கே சாலமோன் ராஜாவை பற்றி பார்க்கிறோம். சாலமோன் ராஜா 3:5. 1 King chapter 3 verse 5. கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புவதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா. Ask, what shall I give you? உனக்கு நான் என்ன கொடுக்க வேண்டும், என்னிடத்தில் கேள் என்று ஆண்டவர் கேட்கிறார். இதற்காக கேட்கிறார். முன்னைய வசனத்தை பார்க்கும்போது, சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளை நடந்தான். ஆனாலும் அவன் மேடைகளின் பலியிட்டு தூபம் காட்டி வந்தான். அப்படியே ராஜா பலியிட கிபியோனுக்கு போனான். அது பெரிய மேடையா இருந்தது. அந்த பலிபீடத்தின் மேல் சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். கர்த்தருக்காக பலி கொடுத்தான். கர்த்தருக்காக காரியத்தை செய்தார். செய்யும் போது ஆண்டவர் அவனுடைய சொப்பனத்திலே
தோன்றி உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும், உனக்கு வேண்டியதே என்றதை கேள் என்று கேட்க. அப்பொழுது சாலமோனுடைய இன்டென்ஷனும் சரியா இருந்தா என்ன கேட்டா, ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை என்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தரணும் என்று கேட்டார். எல்லாவற்றையும் கேட்டுக்கலாம். ஆண்டவர் கேட்கும் போது அதை கொடுக்க இடத்தில் வல்லமை இருக்கிறது. எதை கேட்டாலும் இடத்தில் கொடுக்க முடியும், எல்லா இடத்தில் இருக்கிறது. ஆனா என்ன கேட்டா, எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தர மாட்டேன், உம்முடைய ஜனங்களை விசாரிப்பதற்கு, உம்முடைய ஜனங்களை நடத்துவது. ஹல்லேலூயா. கர்த்தாவே எனக்கு ஞானத்தை தாரும் என்று கேட்டார். கர்த்தர் ஞானத்தோடு கூட எல்லாம் கீழாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் கொடுத்தவராயிருக்கிறார். ஆமென். இன்றைய நாளில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், கர்த்தருக்காக நீங்க செய்யும் காரியங்களுக்கு கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு பலன் உண்டு, கிரியைகளுக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. மூன்றாவதாக என்னுடைய சொந்த அனுபவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒருவேளை இந்த அனுபவத்தை நான் சொல்லும் போது உங்களுக்கு அது விளங்கிக் கொள்ளாத தன்மையா இருக்கலாம். இப்படி நடந்திருக்குமா என்று யோசிக்க கூடியவர்களாய் நீங்கள் இருக்கலாம். அப்படி இருப்பவர்கள் என்று சொன்னால் கர்த்தர் இப்படிப்பட்ட அனுபவங்களோடாக உங்களையும் இந்த நாளில் நடத்துவாராக. இது நடந்திருக்குமா என்று நீங்கள் யோசிக்கிறவர்களா இருந்தால் கர்த்தர் இந்த நாளில் அப்படிப்பட்ட அனுபவங்களை உங்களுக்கு கொடுப்பாராக. அநேகமாக ஆவிக்குரிய அனுபவங்களை நாடுங்கள். நம்முடைய தேவன் அவர் ஆவியா இருக்கார். எங்களுடைய ஐடென்டிட்டி we are spirits. ஆகையால் ஆவிக்குரிய காரியங்களை, மேலான காரியங்களை நாங்கள் எப்போதும் தேட வேண்டியவர்களா இருக்கிறோம். என்னுடைய அனுபவம் என்று சொன்னால், நானும் எனக்கு ஒரு சொப்பனத்தை காட்டினேன். சொப்பனத்திலே நான் ஒரு தேவனுடைய தூதனை பார்க்கக்கூடியதா இருந்தது. அந்த தூதனுடைய உருவம் எப்படியாக இருந்தால் எனக்கு தெரியும் அது தூதன் என்று. ஆனால் தூதனுடைய உருவத்தை நான் பார்க்கவில்லை. நான் பார்த்த உருவம் எப்படியாக இருந்தது சொன்னால், ஒரு மின்மினி பூச்சியை கூட லைட் எரிகிற எங்களுடைய ஊரிலே அந்த காரியத்தை பார்க்கலாம். அந்த லைட் பத்தி எரிகிற மின்மினி பூச்சியை போல ஒரு உருவத்தை தான் என்னால் பார்க்க முடிந்தது. ஆனால் தேவனுடைய தூதன் என்று என்னால் உணர முடிந்தது. அப்ப நான் என்னை பார்க்கும்போது நானும் பேசவில்லை, அந்த தூதனும் பேசவில்லை. ஆனால் நமக்குரிய கருத்துக்களை பரிமாறக்கூடியதா இருந்தது. அது எப்படி என்று நான் சொல்ல முடியாது. நீங்கள் அந்த அனுபவத்துடாக நடந்து கொள்ளும் போது உங்களுக்கு அது எப்படி என்று புரியும். என்னிடத்து காட்ட காரியம், உனக்கு என்ன வேண்டும், உனக்கு என்ன வேண்டும். அப்ப நான் அதற்கு சொன்ன பதில், நான் ஊழியம் செய்ய வேண்டும். ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லும் போது அதற்கு அந்த தூதத்திலிருந்து வந்த பதில், அது இஸ் ஆல்ரெடி இருக்கிறது, வேற ஏதாவது ஊழியம் செய்கிற காரியம் உனக்கு ஆல்ரெடி இருக்கிறது. அதனால நான் நன்றி செலுத்தி ஆண்டவருக்கு. ஆண்டவர் எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷனை கொடுத்திருக்கிறார். அது இருக்கிறது, நீ வேற ஏதாவது காரியத்தை கேள் என்று சொன்னார். ஆனால் என்ன, அந்த நேரத்தில் ஒன்றும் கேட்க முடியவில்லை. ஆனால் கேட்டிருந்தால் அத்தனை காரியத்தையும் பெற்றுக் கொண்டிருக்க முடியும். தேவனிடத்தில் கேட்டால் அதை கொடுப்பதற்கு அவருக்கு வல்லமை உண்டு. என்னால் கேட்க முடியவில்லை. சாலமோன் ஞானம் உள்ளவன் என்று அந்த கனவுக்கு பின்பாக நான் விளங்கிக் கொண்டேன். ஆண்டவர் கேட்கும் போது சரியாக அந்த காரியத்தை ஆண்டவருக்கு சொன்னவனா இருக்கார். சொல்லவில்லை. நான் என்னுடைய குழந்தைகளுக்கு ஒரு காரியத்தை கேட்டேன். நான் சொன்னால் மிகவும் வேடிக்கையா இருக்கும். ஆகையால் அதை சொல்ல விரும்பவில்லை. என்னுடைய குழந்தைகளுக்காக ஒரு காரியத்தை நான் அந்த தூதரத்தில் கேட்டேன். ஆகையால் அது நான் என்ன செய்த காரியத்துக்காக ஆண்டவர் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் எனக்கு தெரியாது. ஆனால் நான் செய்த ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்காக கர்த்தரிடத்திலிருந்து அந்த ரிவார்ட் அந்த தூதன் மூலமாக வந்தது என்று எனக்கு தெரியும். ஒருவேளை நான் சொல்வது உங்களுக்கு நம்ப முடியாததா இருந்தால், கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளா இருந்தும் உங்களுக்கு நம்ப முடியவில்லை என்று சொன்னால், கர்த்தர் உங்களை இப்படிப்பட்ட அனுபவங்களூடாக நடத்துவாராக. நடக்கும் போது உங்களுக்கு இப்படிப்பட்ட காரியங்களை விளங்கிக் கொள்ளக்கூடியதாக, புரிந்து கொள்ளக்கூடியதாக, அட இப்படியும் காரியங்கள் இருக்கிறதா என்று உணரக்கூடியதாக இருக்கும். ஆக இன்றைய நாளே நான் 3 காரியங்களை உங்களுக்கு சொல்லினேன். கர்த்தர் நம்முடைய கிரியைகளுக்கு பலன் கொடுக்கிற தேவன். He is a rewarder. 2 உதாரணங்களை சொன்னேன். அந்த கணம் பொருந்திய சூனேமில் இருந்த கணம் பொருந்திய பெண்ணை பார்த்து எலிசா கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். அதே காரியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த குண்டரை பார்த்து கேட்டவராயிருக்கிறார். சாலமோனை பார்த்து ஆண்டவர் சொப்பனத்தில் தோன்றி உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டவராயிருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அதை கேட்டவராயிருக்கிறார். ஆகையால் நீங்கள் செய்கிற கிரியைகளை நிறுத்தி விடாதீர்கள், தொடர்ந்து செய்யுங்கள். கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு நிறைவான பலன் உண்டு. ஆகையால் கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.
ஒரு சில நிமிடங்கள் நாங்கள் ஜெபிக்கலாம். கண்களை மூடி. ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நீர் நல்லவர், வல்லவர், கிருபை உள்ளவர், எல் ஷடாய் என்ற நாமம் கொண்டவர், மாமிசமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். உம்மால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் என்று ஒன்று இல்லை. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்ப இன்றைய நாளில் எங்களோடு பேசின கிருபைக்காய் உமக்கு நன்றி. அப்பா, நாங்கள் ஆவியிலே சோர்ந்து போயிருந்தோம். கர்த்தாவே நீர் உங்களுக்கு நீங்கள் செய்கிற கிரியைகளுக்கு பலன் உண்டு, நாங்கள் ஒரு காரியத்தையும் விருதாமாய் செய்வதில்லை என்று சொல்லி இருக்கிற கிருபைக்காய் உமக்கு நன்றி. நீர் கொடுக்கிற பலனுக்காய் உமக்கு நன்றி. அப்பா, இந்த மாதத்திலே கொடுக்கிற பலன் உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்பட போவதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா ஒப்பு கொடுக்கிறோம். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் செலவிட்ட அந்த நேரத்துக்குரிய பலன் கர்த்தாவே நிறைவாய் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். என்னென்ன காரியங்களை கர்த்தருக்காக அவர்கள் செய்கிறார்களோ அப்பா, மற்றவர்களுக்காக இவர்கள் ஜெபிக்கிறவர்களா இருக்கலாம். அந்த ஆத்துமாக்களுக்கு ரட்சிப்பு கடந்து வரத்தக்கதாக தேவரீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே அப்பா, எங்கள் தேசங்களை உமது கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்துக்கு ஒரு சேமத்தை கர்த்தர் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பழைய மடிக்கு நிலைமைகள் எல்லாம் திரும்பத்தக்கதாக, நோய்பட்டவர்கள் ஆண்டவரே சுகத்தை பெற்று வீடுகளுக்கு திரும்பத்தக்கதாக, அவருடைய தேவைகள் சந்திக்கப்படத்தக்கதாக தேவரீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, ஆத்ம ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உங்களுடைய ஜனத்தை நினைவு கூறுவீராக. அப்பா, உங்களுடைய ஜனங்கள் உங்களுடைய சன்னிதத்தை நினைவு கூறப்படட்டும். ஆண்டவரே அவர்கள் ரட்சிப்பு உம்மிடத்திலிருந்து இறங்கி வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவருடைய நாமங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதுவீராக. சுவிசேஷம் செல்வதற்குரிய வாசலை கர்த்தர் திறந்தருளும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா, ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா, வேலை வாய்ப்பு இல்லாத பிள்ளைகளை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, நல்ல வேலை வாய்ப்பு, அவர்கள் படித்த படிப்பிற்குரிய காரியம், அவர்கள் படித்த படிப்புக்குரிய வேலை கர்த்தாவே அவர்களுக்கு கிடைக்கும்படியாக கர்த்தர் வாசல்களை திறந்தருளும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே திறந்த வாசல் எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறீர். ஆண்டவரே எங்களுக்குரிய ஆசீர்வாதங்கள், என்னென்ன ஆசீர்வாதங்கள் எங்களுடைய பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறதோ அத்தனை ஆசீர்வாதங்கள் நம்முடைய கைகளில் கிடைக்கும்படியாக, இந்த மாதத்தில் கிடைக்கும்படியாக தேவரின் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். நோய்வாய்ப்பட்டவர்கள் நமது கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா நோய்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே குணமாகட்டும். ஆண்டவரே உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை கர்த்தாவே அந்த சரீரங்களில் கடந்து வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்பா, அந்த சரீரமானது நீர்வாழும் ஆலயமா இருக்கிறது, ஆவியானுடைய ஆலயமா இருக்கிறது. ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு கர்த்தாவே. அப்பா, அந்த விடுதலை ஆண்டவரை பரிபூர்ணமா இந்த சரீரங்களுக்கு கடந்து வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா கேன்சர் செல்லும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நிர்மூலமாகட்டும். அது இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பட்டு போகட்டும் கர்த்தாவே. Rise and die in the name of Jesus Christ. We curse every cancer cell in the name of Jesus Christ. எல்லா காரியங்களும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் தேவன் பரமபிதா நடாத நாட்டெல்லாம் புட்டுங்கப்பட்டு எறியப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. அத்லெட்டிக்ஸை பற்றி பேசுகிறோம் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அத்லெட்டிக்ஸ் சுகமாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. நரம்புகளுக்கு புதிய வல்லமை கடந்து வருவதாக. எல்லா சுகர், டயபெட்டிக், ஹை பிளட் பிரஷர், லோ பிளட் பிரஷர் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நிர்மூலமாகட்டும். மைக்ரேன், தலைவலி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நீங்கி போவதாக. பரிபூர்ண சுகம் ஒவ்வொரு சரீரங்களுக்கும் கடந்து வருவதாக. அப்ப உங்களுடைய அபிஷேகத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லியிருக்கிறார். உம்முடைய ஒரு அபிஷேகம் இந்த பிள்ளைகளுக்கு கடந்து வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்ப நீர் அழைத்த அழைப்பு உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படட்டும் கர்த்தாவே. கர்த்தருக்காக எழும்பி பெரிய காரியங்களை செய்யும்படியாக. ஓ எலிசாவே, ஓ ஹரபா ஷக்கரபா. அப்பா, யோவான் ஸ்தானகனை பார்த்து சொன்னது போல வனாந்திரத்தை கூப்பிடுகிறவருடைய சத்தமா எங்களை மாற்றுங்கப்பா. உங்களுடைய இரண்டாவது வருகைக்கு நாங்கள் வழியை ஆயத்தப்படுத்துகளா எங்களை மாற்றுங்கப்பா. எரிந்து பிரகாசிக்கிற வெளிச்சமாக, விளக்குகளாக எங்களை மாற்றுங்கப்பா. நீ செய்கிறபடி நான் நமக்கு நன்றியானே. உண்மாய் முத்தமாய் ஊழியம் செய்கிற எல்லா ஊழியக்காரர்களும் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக. அவருடைய தேவ பாதுகாப்பு, ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவன் கர்த்தாவே. அந்த பாதுகாப்பு, அந்த ப்ரொவிஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் கர்த்தாவே உம்மிடத்தில் இறங்கி வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி. ஜெப ஆவியை ஊற்றுவீராக. இடைவிடாமல் ஜெபிக்கிறவர்களாக, விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாக உங்களுடைய வருகை சமீபமாக இருக்கிறது கர்த்தாவே. அப்பா, எண்ணெயோடு விளக்கோடு எண்ணெயும் எடுத்து வைத்துக் கொண்டு உங்களுடைய வருகைக்கு ஆயத்தப்பட்டவர்களாக இருக்கும்படியாக ஒரு ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறபடி நான் உமக்கு நன்றி அப்பா. ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி, பதிலை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.
கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மை பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமென், ஆமென். ஷலோம்.